ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதி டெய்லரிங். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பட்டி ஜாயிண்டிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்க்க போகிறோம். பட்டி ஜாயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ப்ளவுஸில் டவுட் அதிகமாக வர்ற இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பட்டி ஜாயிண்டிங் தான். சரிங்களா? ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் பார்ட்டும் சரி ஸ்லீவும் சரி ஓரளவுக்கு வந்து நம்ம கிளியராக இருக்கும். பட் ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி ஜாயிண்டிங்கும் 3 டாட் அப்படிங்கிறது நம்மளுக்கு டவுட் அதிகமாக உள்ள இடம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்திங்க அப்படின்னா பட்டி எப்படி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத கிளியராக பார்க்க போகிறோம். பட்டி ஜாயிண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 3 அகலங்கள் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். சரிங்களா? அந்த 3 அகலங்கள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் அதுக்கு மேலே தையலுக்காக எவ்வளோ வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் கிளியராக பார்க்க போகிறோம். இது என்ன சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, அல்லது மீடியமாக இருந்தாலும் சரி, அல்லது பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எல்லா சைஸ் ப்ளவுஸுக்குமே வந்து இந்த மெத்தடில் நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? எப்படி நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்பொழுதும் போல் ப்ளவுஸினுடைய பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட் பார்ட்டையும் கட் பண்ணிக்கோங்க. அடுத்து தான் நம்ம பட்டி வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? பேக் பார்ட் ஃபஸ்ட்டு வந்து கீழ் வச்சுட்டு அதுக்கு மேலே பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட் நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த கிளாத்தை வந்து மேல் பக்கமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபோல்டிங் சைட் சரியாக இருக்காங்கிறத செக் பண்ணணும். பேக் பார்ட்டினுடைய ஃபோல்டிங்கும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் பட்டி ஜாயிண்டிங்காக இருக்கிற சைடும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண ஹேர்கட்டும் சைடு ஜாயிண்ட் எல்லாமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. கிளாத் முன்ன பின்ன இல்லாமல் செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கரெக்டாக நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்ம அளவுகள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், கிளாத்தில் ஃபஸ்ட்டு பட்டி கிளாத்தில் நம்ம ஜாயிண்டிங்காக 1/2 இன்ச் வந்து ஸ்கேலில் லைன் போட்டுக்கலாம். சரிங்களா? நம்ம 1/2 இன்ச் லைன் போடுறோம் அப்படின்னா 1/2 இன்ச் தான் சரியாக வந்து ஸ்டிச் பண்ணணும். நீங்கள் 1/4 இன்ச் தான் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் 1/4 இன்ச்சில் வந்து லைன் போட்டுக்கலாம். இது நம்மளுடைய விருப்பம். நெக்ஸ்ட்டு பட்டியினுடைய ஃபஸ்ட்டு அகலம் வந்து மார்க் பண்ணணும். கொக்கி பட்டி சைடில் கீழ் கார்னர்லேருந்து மேல் பக்கமாக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். தையலுக்காக நம்மளுக்கு தேவைப்படும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், பட்டி வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக. அதே போல் இந்த ஹெர்கட் நேரும் நம்ம வந்து மார்க் பண்ணணும். நம்ம இந்த 2 ஹெர்கட்டையும் ஜாயின் பண்ணி தையல் போடும்பொழுது இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும். சரிங்களா? எக்ஸஸாக அந்த கிளாத் வந்து உள்பக்கமாக போயிடும். அதனால் நம்மளுக்கு இந்த லைன் வந்து ஸ்ட்ரைட் ஆயிரும். ஆக இதுக்கு மேலே தான் நம்ம 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணணும். அப்போ இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லைனாக இந்த இடத்துல வரும். சரிங்களா? நம்மளுக்கு தையல் அப்படிங்கிறது இந்த டாட் நேர் நம்மளுக்கு கிடைக்கும். பட்டியினுடைய 2வது அகலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த டாட் நேர் வந்து நோட் பண்ணிக்கலாம். கீழே இந்த லைன் போட்டோம் இல்லைங்களா, அந்த லைன்லேருந்து மேல் பக்கமாக நம்ம போட்ட இந்த டாட் வரைக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டியினுடைய 3வது அகலம். சரிங்களா? இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். மேல் பக்கத்தில் தையலுக்காக 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த இடத்து வரைக்கும் நம்ம அகலங்கள் நோட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம பட்டியினுடைய ஃபஸ்ட்டு அகலம் சரிங்களா எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 2வது அகலம், அடுத்தது 3வது அகலம். ஓகேங்களா? இப்போ நம்ம டேப்பில் மெஷர் பண்ணி இதில் பட்டியில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பேக் சைடில் பார்த்திங்க அப்படின்னா இந்த லைனை வந்து அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடுவோம். ஏன்னா பேக் பட்டி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரண்ட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், அப்போ இந்த கார்னர்லேருந்து நம்ம மேல் பக்கமாக மார்க் பண்ண அந்த மார்க்கிங் வரைக்கும் எவ்வளவு அப்படின்னு பார்த்தா 3 இன்ச் சரியாக வந்து பட்டியினுடைய முதல் அகலம் 3 இன்ச் அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கிராஸினுடைய அளவு. சரிங்களா? இந்த டாட்லேருந்து இந்த மார்க்கிங்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச், அந்த 3 இன்ச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே அளவை மேல் பக்கமாகவும் கொஞ்சம் தூரம் தள்ளியும் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம 2வது அகலம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம 2வது அகலம், பட்டியின் 2வது அகலம் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கார்னர் 2ஐயும் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதாவது ஹெர்கட் 2ஐயும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி உள்பக்கமாக ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபோல்டிங் பேக் சைடில் ஃபோல்டிங் வரைக்கும் எவ்வளவு அகலம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், இந்த மார்க்கிங்லேருந்து நம்ம பார்க்கலாம். பார்க்கும் பொழுது பாருங்கள் 1.5 இன்ச் 1.25 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? பட் 1.25 இன்ச் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான அளவு. சரிங்களா? ஆக நம்ம 2 அல்லது 2.25 இன்ச் 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணிக்கணும். 2 இன்ச்சுக்கு குறைவாக அளவுகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக 1/2 இன்ச் வந்து சேர்த்துக்கலாம். 2.25 2.5 இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அளவுகளை அப்படியே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம இந்த இடத்துல கிராஸாக அளவு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா?
செகண்ட் ஹேர்கட்டில் இருந்து சைடு உயரம் வரைக்கும் எவ்வளவு லென்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 இன்ச் வந்து கிடச்சிருக்கு. அந்த 7 இன்ச்சை அப்படியே இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். சரியாக 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. 2 இடத்துல மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். நம்ம அப்போ தான் பட்டியினுடைய 3வது அகலம் வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த இடத்துல பட்டியினுடைய 3வது அகலம் எவ்வளவு அப்படின்னு பார்த்துடலாம். 3வது அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? அந்த அகலத்தை அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட லைனுக்கு மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ பட்டியினுடைய அகலம் 1 மார்க் பண்ணோம், அகலம் 2 மார்க் பண்ணிட்டோம், அகலம் 3 வந்து மார்க் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ அந்த 3 டாட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம லைன் போட்டுக்கலாம். இதுபோல் லைன் போட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போ பட்டியில் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணும் பொழுது நம்ம கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? எக்ஸஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபைனலாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். எப்போவுமே வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து பட்டியில் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ண இடத்த இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு பட்டி வந்து ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? இப்போது பேக் சைடில் ஒரு ஹேர்கட் கொடுத்துக்கோங்க. இது வந்து சைடு ஜாயின் பகுதியில் வரும் அப்படின்னு தெரியறதுக்காக. சரிங்களா? இது போல் 2 பட்டி ரெடி பண்ணி நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம வந்து பட்டி கட் பண்ணோம் அப்படின்னா சின்ன சைஸாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து ஸ்டிச் பண்ணும் பொழுது கரெக்டான அளவுகள் அப்படியே நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் அப்படிங்கிற சிம்பிளையும் டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்தும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு உடனே ரீச் ஆகும். நம்ம சேனலோட மற்ற வீடியோஸ்கள் பார்க்கணுன்னா ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.